செய்தி இன்னதென்று அறியாத கைகேயி மந்தரையை நோக்கி, யாது காரணம் பற்றி இன்னனும் நீ வருத்தமுற்று பேசுகின்றனை? உனக்கோ எனக்கோ ஏதேனும் அனர்த்தம் நேர்ந்திருக்குமாயின் அதை சொல். என்ன? அந்த கூனி கிழவி மிக்க கோபத்தையும் வருத்தத்தையும் காட்டிக்கொண்டு ராமனுக்கு முடிசூட்ட பெரும் முயற்சி நடந்து கொண்டிருக்கின்றதே. உன் மகனான பரதனுக்கு அரசுரிமையின்றி அஃது ராமனுக்கே ஆவதனால் விளையப் போகும் பெருங்கேட்டை நீ அறிகின்றிலையோ? இனி உன்னையும் உன் மகனையும் மதிப்பார் யார்? கௌசல்யைக்கோ அன்றோ எல்லா வகையான மதிப்பும் மேன்மையும் இனி நிரம்பி நிற்கும். மன்னவன் உன் மீது மிக்க அன்புள்ளவன் போலிருந்து அந்தோ உன்னை வஞ்சித்து விட்டதை ஐயோ அறிவு கேடி அறியாமல் இருக்கின்றாயே. உன் மகனான பரதனை பகைவனாக நினைத்து தேசாந்திரத்திற்கு துரத்திவிட்டு கௌசல்யை மகனுக்கு நாளை உதயத்தில் முடிசூட்ட முடிவு செய்திருக்கின்றானே. உனக்கு நேர்ந்த இப்பெரும் துயரத்தை நீ அறியாவிடினும் நான் அறிந்து வருந்துவதற்கு அளவில்லையே. ஐயோ கெட்டு போயினை கைகேயி, பெருந்துயத்திற்கு உள்ளாயினை. இதை பொறுத்திருக்க என்னால் முடியவில்லையே. விரைவில் நன்மை தேடிக்கொள்ள மாட்டாயோ? உனது மதியின் மேன்மையையும் வடிவழகின் சிறப்பினையும் உபயோகப்படுத்தியே நீ உன்னையும் உன் புதல்வனையும் என்னையும் பாதுகாக்க வேண்டும் என்றனள். கூனி இத்தனை கூறியும் சிறிதும் மனம் வருத்தம் உறாத கைகேயி ராமனுக்கு மகுடாபிஷேகம் நடைபெற போகிறதென்ற நல்வார்த்தையை தெரிவித்த பேருதவிக்காக மிக மகிழ்ந்து உள்ளம் பூரித்து அவளுக்கு பரிசாக உயர்ந்ததோர் ஆபரணத்தை எடுத்து கொடுத்து, தாயே மந்தரையே, என் செவியில் அமுதம் பாய்ச்சினார் போன்ற நன்மொழியை வந்து நல்கினையே. உனக்கு நான் இன்னமும் என்ன பரிசளிப்பேன்? ராமனுக்கு முடிசூட்டுதல் என்கிற இம்மங்கல மொழியை இப்போது கேட்க பெற்ற யான் அடையும் ஆனந்தத்திற்கு அளவில்லையே. ராமன் என்றும் பரதன் என்றும் யான் ஒரு வாசி வைத்திருக்கவில்லையே. நான் மனம் உகக்கும்படியான செய்திகளில் ராமாபிஷேகம் என்கின்ற இதனிற் காட்டிலும் மேம்பட்டது வேறொன்றும் இருக்க முடியாதது கான். இத்தகைய மகிழ்ச்சி செய்தியை என்னிடம் தெரிவித்த நீ எது வேண்டுவாயாயினும் கொடுக்க கடவேன் என்று கூறினாள். சர்க்கம் 8. கைகேயி கொடுத்த பரிசை திரஸ்கரித்து மந்தரை ராமாபிஷேகத்தினால் விளையும் கேட்டை விரிவாக கைகேயிக்கு எடுத்துரைத்தல். கைகேயி இன்னனம் ஆனந்தம் பொங்க நின்று கூறியதை கேட்ட கூனி வருத்தமும் சீற்றமும் வளரப்பெற்று அவள் கொடுத்த ஆபரணத்தையும் வீசி எறிந்து, அந்தோ அறிவு கெட்ட முழு மூடமே, மிக வருந்த வேண்டிய இச்சமயத்தில் மகிழ்ச்சி கொண்டிருக்கின்ற உன்றன் மூடத்தனத்தை என்ன சொல்லுவேன்? ராமனுக்கு முடிசூட்டுவதற்காட்டிலும் மேலான ஆபத்து உனக்கு வேறு என்ன இருக்கின்றது? இத்தகைய பெரிய ஆபத்து சமீபத்திருந்தும் அதை தொலைக்க வழி தேடாது இப்படி விபரீதமாக சந்தோஷம் கொண்டிருக்கின்ற உன்னை பற்றி எவ்வளவுதான் நான் வருந்துவேன்? உனது சக்கலத்தியின் மகன் என்றைக்கும் உனக்கு பகைவனே. அவனுக்கு நன்மை நேருவது உனக்கு மிருத்துவே ஆகும். அப்படிப்பட்ட மிருத்யு வரக்கண்டும் மகிழ்வுற்றிருக்கின்ற நீ விவேகமுடையவள் ஆவாயோ? உன் மகனான பரதனுக்கு இனி விளையப் போகும் கஷ்டங்களை நினைத்து நினைத்து நான் வருந்துகின்றேன். அன்றியும் உனது சக்கலத்தியாகிய கௌசல்யை தன் வயிற்றில் பிறந்த ராமனுக்கு ராஜ்யாபிஷேகம் ஆகிவிட்டால் உள்ளடங்காத சந்தோஷம் பெறுவள். தனக்கு மேற்பட்ட பாக்யவதி ஒருத்தியும் இல்லை என்று மிக்க செருக்கு கொள்வாள். சக்கலத்திகளை கீழ்ப்படித்து தானே மேன்மையுற்று விளங்குவள். நீயும் அவளுக்கு இழிதொழில் செய்தே காலம் கழிக்க வேண்டியதாகும். உன் மகனுக்கு கெடுதல் விளையப் போகிறதென்னும் விஷயம் அப்படி இருக்கட்டும். உனக்கே அன்றோ பெருங்கேடு விளையப் போகிறது. நீயும் உனது வேலைக்காரியாகிய நானும் மற்றும் பலரும் கௌசல்யிடம் கைகட்டி காத்திருந்து அடிமை செய்து பிழைக்கும் பிழைப்பு ஒரு பிழைப்பாகுமோ? உன் மகனும் ராமனுக்கு ஏவலனாயிருந்து வாழ வேண்டியவனாவான் என்றும் மற்றும் பலவும் கூறினள். கூனி இவ்வளவு கூறியும் கைகேயி சிறிதும் மனம் வேறுபாடு உறாமல் ராமனது திருக்குணங்களையே பாராட்டி கூறத் தொடங்கினள். மந்தரையே, ராமனே சகல குணங்களும் நிரம்ப பெற்றவனாதனாலும் மூத்த குமாரன் ஆனதாலும் அவனே அரசாள்வதற்கு உரிமையுடையவன். இளையோனாகிய பரதனுக்கு அவ்வுரிமை உரியதன்று. ராமனால் பரதனுக்கு ஏதேனும் கெடுதல் உழையும் என்று நீ சங்கித்தலும் தகுதியற்றது. ராமனது திருக்குணங்களை சிறிதும் அறியாது கூறுகின்றாய் போலும். ராமன் தம்பிகளையும் வேலைக்காரர்களையும் தந்தையைப் போல் மிக்க அன்புடன் பாதுகாத்து வருவான். அவ்விராமன் செல்வம் அனைத்தும் மல்கி நீடூழி வாழ வேணும். அவனுக்கு நடைபெறவிருக்கும் மகுடாபிஷேகத்திற்கு மனம் மகிழ வேண்டியிருக்க நீ இன்னனும் பரிதவிப்பது மிகவும் பிசகு. ராமன் கதை